ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி டாக்கிங் புக் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தால் சிரிப்பு வரும், அடடா என்ன இனிமை, பை பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஸோ தமிழ் புக்ஸ்லாம் நான் ரொம்ப ரேண்டமாக தான் பிக் பண்ணி படிப்பேன். புக் ஃபேரில் நிறையா நம்ம இங்கிலீஷ் புக்ஸ் தான் நிறையா வாங்குவோம். அண்ட் ரொம்ப கொஞ்சம் சில தமிழ் புக்ஸ், சிலது வந்து இந்த யூடியூப்பில் இல்லை எதாவது சஜஸ்ட் பண்ணது, அது நமக்கு அந்த அவங்க சொல்கிற விதம், அந்த கதைலாம் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி புக் செலக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்காவது பிடிச்ச ஒரு டைட்டில், அந்த டைட்டில் பிடிச்சிருந்தது, இல்லை அந்த புக் டிஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல அதை சூஸ் பண்ணி வாங்குவேன். ஸோ இந்த பர்டிகுலர் புக்கை பார்த்தீங்கன்னா, நினைத்தால் சிரிப்பு வரும். இந்த டைட்டிலே எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு. பிகாஸ் நம்ம வந்து எப்பயும் சீரியஸ் புக்ஸ் படிக்காமல் கொஞ்சம் ஏதோ நம்மளை சிரிக்க வைக்க மாதிரி புக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். அண்ட் இந்த புக் நினைத்தால் சிரிப்பு வரும் அப்படின்னாலே வி கேன் ஜஸ்ட் இமேஜின் மேபி கொஞ்சம் பழைய காலத்தை பற்றி, இல்லை காமெடியாக அதை எழுதினது, அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் இந்த புக்கை வாங்கினேன். ஸோ இந்த புக் என்னை எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட்லாம் பண்ணல. வண்டர்ஃபுல் புக்குங்க, சூப்பராக இருந்துச்சு இந்த புக் படிக்கும்போது. என்னதான் நான் 90s கிட்டாக இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து 60s அண்ட் 70s கிட்ஸ் இல்லையா? ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கதைங்க, அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கும்போது இன்னுமே ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியும். நிறைய விஷயம் அப்படிலாம் இருந்தது. டிவி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஊரில் வளர்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே இந்த புக்கில் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் ஃபார் பீப்புள் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஏஜ் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட்லி நாமளும் இந்த புக்ஸ் படிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க லைஃப். அந்த பீரியட் ஆஃப் லைஃப் வந்து எவ்வளோ செமையாக இருக்குல்ல. சரி, நம்மளாம் இவ்வளோ நம்ம டெக்னாலஜியாக வளர்ந்துட்டோம், பட் ஸ்டில் வி டோன்ட் ஃபைண்ட் த பீஸ், ரைட்? நமக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வான்மெண்ட்டோ, நிறைய பிரச்சனைகள் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. பட் அவங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இன்னோசென்ட்டாக வாழ்ந்துருக்காங்கல்ல, எவ்வளோ இன்னோசென்ட்டான சைல்ட்ஹுட்லன்ட்டு இருக்குது படிக்கும்போது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக சின்ன சின்ன ஆர்டிக்கல் தான், லைக் ஒரு குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரி மாதிரி அந்த ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் எழுதியிருக்காரு. இதில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில் லைக் எங்கள் ஊர் எம்ஜிஆர் அப்படின்ற. அதில் வந்து இந்த டூரிங் டாக்கீஸ் பற்றிலாம் போட்டிருப்பாங்க, எப்படி அந்த காலத்தில் படம் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போது நம்ம சினிமா தேட்டரில் போய் நல்ல சீட்டிங்கில் உட்காந்து பார்க்குறோம். பட் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இல்லை. கரெக்டாக தர டிக்கெட் அண்டு மண் மேலே எப்படி உட்காந்து பார்ப்பாங்க. அதில் வந்து அவர் ரொம்ப காமெடியாக சொல்லியிருந்தார். என்னென்னா, இப்போல்லாம் நீங்கள் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்க முடியாது, பட் நாங்கள் அப்போ அதெல்லாம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த மண்ணை வந்து நல்லா பெருசாக குவிச்சிட்டு அது மேலே உட்காந்தா கொஞ்சம் சீட் ஹைட்டாக இருக்குமா. இதே அதை இறக்கிக்கணுன்னா அந்த மண்ணை வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டா அந்த சீட்டிங் கொஞ்சம் கம்மியாயிடுமா. ஸோ இது ரொம்ப ஃபன்னாக எழுதியிருந்தார். இது படிக்கும்போது ஆக்சுவலாக சுவாரஸ்யமாக இருக்கும். நான் சொல்கிறது கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நீங்கள் படித்தா தான் தெரியும். அண்ட் இந்த டயர் ஓட்டிக்கிட்டே போகிறது, அதுக்கப்புறம் இந்த ஊரில் நடக்கிற திருவிழாக்கள், ஸ்கூல் எப்படி இருக்கும், டீச்சர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இவங்களெல்லாம் ஆளாக்குனது இந்த டீச்சர்ஸ். இவங்க இவ்வளோ லெவலுக்கு வந்ததே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்னால தான் வந்திருப்பாங்க. இவங்கள மோட்டிவேட் பண்ணி, எஜுகேட் பண்ணி இவங்கள ஒரு பெரிய ஆளாக கொண்டு வந்திருக்காங்க. லைக் 60s 70s கிட்ஸோட மோட்டிவேட்டர் அப்படின்னா டீச்சர்ஸ் தான் மெயினாக. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், லைப்ரரி, இதை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்காரு. பட் எந்த ஒரு விஷயமே ரொம்ப சீரியஸெல்லாம் எழுதல, ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னாக காமெடியாக எழுதியிருக்காரு. ஸோ படிக்கும்போது எந்த விதமான போர் அப்படின்லாம் நமக்கு எங்கேயுமே தோணாது. ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சில் இந்த புக்கை படிச்சிடலாம். ஆக்சுவலி எனக்கு ஸ்லைட்டாக அருவருப்பான சில டைட்டில் இந்த புக்கில் வந்து அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் எனக்கு பூச்சின்னா பயம். அதனால் இந்த மரவெட்டை கூடலாம் விளாட்றது, அப்புறம் பாம்புங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக எழுதியிருந்தார். ஆனால் நாம் இங்கே சிட்டி சைடில் வாழ்கிறவங்களுக்கு பாம்புன்னா ஐயோ அப்படின்ட்டு ஓடிடுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எழுதினார். இப்போ ஃப்ளட்டு வந்தால் எவ்வளோ புலம்புறாங்க. பட் ஆனால் அப்போல்லாம் ஃப்ளட்டு வரும், நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம், அங்கங்கே தண்ணி இருக்கும், அப்படியே துணி துவைச்சிப்போம், அப்படியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக நேச்சரோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. சீரியஸ்லி அவங்க நம்மளை விட செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க தான், ரைட்டா? நல்ல ஏர், வாட்டர் எல்லாம் இருந்திருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது படிக்க படிக்க. இதில் ஒன் ஆஃப் த சாப்டர் டைட்டில் வந்து யார் தைச்ச சட்டை. இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என்னோடய அம்மாவோட கசின் பிரதர். அவங்க வந்து நாங்கள் குட்டீஸாக இருக்கும்போது எங்ககிட்ட அதை கேட்பாங்க, யார் தைச்ச சட்டை இது, இது எங்கள் தாத்தா தைச்ச சட்டை, இதை ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் அ டங் ட்விஸ்டர். இப்போது நம்ம எவ்வளவோ டங் ட்விஸ்டர்ஸ் கேட்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம்.
ஆனால் அப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதை பற்றி அந்த புக்கில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அவரோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அவங்களாம் இந்த புக்கை படித்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய அங்கிள்ஸ், ஆன்ட்டிஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க சொல்கிற நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த புக்கில் இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ்பெஷலி த கிட்ஸ் ஆஃப் 60s 70s உங்களுக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி நாங்கள் சின்ன வயசில் இருந்த மாதிரி இருக்கணும்ப்பா, இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா இந்த புக்கை போய் கண்டிப்பாக படிங்க. நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசு பருவத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். யூ வில் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்ன மாதிரி 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. யூ வில் கெட் டு நோ எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எப்படிலாம் மாறிடுச்சு இப்போது லைஃப்பும் சைல்டுஹுட்டும். நாம் கூட பரவாயில்லைங்க 90s கிட்ஸ்லாம். இப்போ இருக்கிற என்னோடய பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க, பாவங்க. அவங்க சைல்டுஹுட்டே ப்ராப்பராக என்ஜாய் பண்ணுறதே இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவமாக இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி புக்ஸை படித்து நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஓகே, மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். இட் இஸ் அ வெரி டிலைட்ஃபுல் ரீடிங், அ வெரி லைட் ஹார்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். யூ வில் ஃபீல் ஹாப்பி ஆஃப்டர் ரீடிங் இட். ஸோ டெஃபினெட்லி இந்த புக்கை போய் செக் பண்ணி நீங்கள் வாங்கி படிச்சுட்டு யூ கேன் டெல் யுவர் ஃபீலிங்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. நான் உங்களை ஒரு நல்ல புக்கோட, இன்னொரு நல்ல புக்கோட சந்திக்கிறேன். Until then, bye from the Talking Book.